ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போவது செவ்வாய் பகவானின் ராசிநாதனாக கொண்ட எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்த விருச்சிக ராசி நேயர்களுக்கான 29 ஜூன் மாதம் 2026 தேதிக்கான முழுமையான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது ஒரு அற்புதமான பௌர்ணமி திருநாள். பௌர்ணமி அன்று சந்திரனின் முழுமையான ஒளி பூமியில் விழும்போது நீர் ராசியான விருச்சிகத்திற்கு அது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அல்லது உணர்வுகள் பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். முதலில் இந்த 29ஆம் தேதி உங்களுடைய பொதுவான மனநிலை எப்படி இருக்க போகிறது என்று முதலில் பார்க்கலாம். அதிகரிக்கும் தன்னம்பிக்கை. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு தீர்க்கத்தனமாக இருக்கும். இத்தனை நாட்களாக இதை செய்யலாமா வேண்டாமா என்று தயங்கிய விஷயங்கள் அனைத்தும் இன்று தைரியமாக முடிவெடுப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். உங்கள் ராசிக்கு எதிரான மறைமுகமான செயல்பட்டவர்கள் இன்று முதல் பின்வாங்குவார்கள். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அனுகிரகத்தால் ஏற்பட்ட சவால்கள் எளிதாக முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வெற்றியாகவும் சிறப்பாக முடிப்பீர்கள். சமூக பார்வையில் இன்று சமுதாயத்தின் உங்கள் மீதான மதிப்பு கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனைப்படி அவர்களின் ஆலோசனையின்படி நடந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. குறிப்பாக அதிக உற்சாகத்தில் யாருக்கும் பெரிய அளவில் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாக வாக்குறுதி கொடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான பகுதி வருகிறது, பௌர்ணமி சிறப்பு பலன்கள். விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி என்பது நீர் ரகசிய சந்திரனுக்கும் எப்போதும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. பௌர்ணமி அன்று சந்திரன் முழு பலன்களுடன் இருப்பதால் உங்கள் ஆழ்மனதில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். முதலில் உள்ளுணர்வு வெளிப்படையுங்கள். இன்று உங்கள் உள்ளுணர்வுகள் மிகவும் துல்லியமாக வேலை செய்யும். ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா அல்லது தொழில் லாபங்கள் தருமா தராதா என்பது உங்கள் மனம் முன்கூட்டியே எச்சரிக்கும். அதை நம்புங்கள். உணர்ச்சி பெருக்குகள். பௌர்ணமி ஆற்றலால் சில நேரங்களில் உணர்ச்சிகள் சற்று தூக்கலாக இருக்கும். திடீரென்று கோபப்படுவீர்கள், திடீரென்று சோகமடைவீர்கள் என பல விஷயங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். தியானம் செய்வதன் மூலம் உங்கள் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவதன் மூலம் இது சரி செய்யலாம். பௌர்ணமி அன்று நீங்கள் செய்யும் எந்த ஒரு நல்ல காரியமும் வேண்டுதலும் பல மடங்குகள் பலன் கொடுக்கும். இன்று மாலை நிலவெளியில் சிறிது நேரம் நடப்பது உங்கள் மனதுக்கும் மிகவும் பெரிது அமைதி தர வாய்ப்புகள் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, அவருக்கான தொழில்கள் மற்றும் நிதி நிலைகள் எவ்வாறு இருக்கின்ற பார்க்கலாம். பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இந்த நாள் எப்படி இருக்கு என்று பார்த்தால், பணியாளராக அலுவலகத்தில் பணிபுரியும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பாராட்டுகள் குவியும் நாளாக இருக்கும். உங்கள் மேலதிகாரியின் உங்கள் திறமைகளை உணர்ந்து முக்கிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். உங்கள் மீது வேலை கடின உழைப்புகள் அனைத்தும் உங்கள் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். அதே போன்று வியாபாரத்தில் தொழிலாக செய்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு பௌர்ணமி நிலவில் போல லாபங்கள் முழு வீச்சில் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். அதே போன்று நிதிநிலைகள் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். நீண்ட நாளாக வராமல் இருந்த கடன் கூட எதிர்பாராத வகையில் வந்து சேர என்பது ஐயமில்லை. இருப்பினும் ஷேர் மார்க்கெட்டில் போன்ற வாணிகங்களை பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் ஒரு முறை இருமுறை நல்லா யோசித்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கையில் பொறுத்தவரையில் இன்று இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் சிறிது கருத்து வேறுபாடுகளை மறைந்து அந்நியுன்யங்கள் அதிகரிக்கும். பௌர்ணமி வெளிச்சத்தில் மனவிட்டு பேசுவது போல பல பிரச்சனைகளை தீர வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று
காதல் உறவில் இருப்பவர்களாக இருந்தால் இது ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. உங்கள் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் இன்று நீங்கள் எடுக்க வாய்ப்புகள் உள்ளது. பெற்றோர்களின் உடல்நிலை நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். மாலையில் குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்வது, ஒன்றாக சேர்ந்து உணவு அருந்துவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக ஆரோக்கியம் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். ஆரோக்கியங்கள், உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். பௌர்ணமி நாள் என்பதால் செரிமான கோளாறுகள் வராமல் இருக்கும். இரவில் எளிய உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதே போன்று அதிக தண்ணீரில் குடிப்பது உடலுக்கு வெப்பத்தை கட்டுப்படுத்தும். இன்றைய சிறப்பு பரிகாரங்களை பார்க்கலாம். பௌர்ணமி தினமான இன்று மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் அல்லது அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாள் பார்வதி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே போன்று ஓம் நமச்சிவாய அல்லது அம்பாள் காயத்ரி மந்திரத்தை 1008 முறை உச்சரிப்பது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகள் நீக்கி செல்வ செழிப்பு தர வாய்ப்பு அதிகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பௌர்ணமி நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பது இன்றைய ராசி பலனில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போன்று விருச்சிக ராசி உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் அவருக்கும் பார்வையிட பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நமது சேனலில் வந்து கொண்டிருக்கும். எந்த சூழலிலும் நமது சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.